வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது +2 கெமிஸ்ட்ரியில் 12th லெசன் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட். இந்த டாப்பிக்கில் புக் பேக்கில் கேட்டிருக்கிற கொஸ்டின், வாட் இஸ் த ஆக்ஷன்ஸ் ஆஃப் HCN ஆன் 1 ப்ரோபனோன், 2 எத்தனல், 3 2,4-டைக்ளோரோபென்சால்டிகைட். இந்த ப்ரோபனோன் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் அசிட்டோன். எத்தனல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அசிட்டால்டிகைடு. 2,4-டைக்ளோரோபென்சால்டிகைட் அப்படின்னா பென்சால்டிகைடோட 2வது இடத்துலையும் 4வது இடத்துலையும் குளோரின் இருக்கும். சரி, இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி ஓரளவு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இப்போ ஒரு ஆல்டிகைட்ல ஒரு HCN சேர்க்கிறோம் அப்படின்னா இட்ஸ் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் போட்டிருக்கும் பாருங்க, CH டபுள் பாண்ட் ஓல ஒரு பை பாண்ட் பிரேக் ஆகி ஆக்சிஜனோட ஹெட்டுக்கு வருது. அப்போ ஆக்சிஜன் மைனஸ் ஆகும், C பிளஸ் ஆகும். அந்த C பிளஸ்ல CN மைனஸ் வந்து ஆட் ஆகும். அப்ப சைனோ, அந்த O மைனஸ்ல H பிளஸ் வந்து ஆட் ஆகும். அப்ப ஹைட்ரின், சைனோ ஹைட்ரின் ஃபார்ம் ஆகும். இது ஆல்டிகைடுக்கும் அதே தான், கீட்டோனுக்கும் அதே தான். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ப்ரோபனோன் அல்லது அசிட்டோன் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் அப்படின்னா இட்ஸ் டைமெத்தில் கீட்டோன். ப்ரோபனோன் அப்படிங்கிறது இட்ஸ் டைமெத்தில் கீட்டோன். டைமெத்தில் கீட்டோனுக்கு நம்ம HCN சேர்க்கிறோம்னா H பிளஸ் CN மைனஸ். இப்போ C டபுள் பாண்ட் ஓல இருக்கக்கூடிய ஒரு பாண்ட் பிரேக் ஆகி ஓட ஹெட்டுக்கு போகும்போது O வந்து மைனஸ் ஆகும், C பிளஸ் ஆகும். அந்த O மைனஸ்ல H பிளஸ் வந்து ஆட் ஆகும், C பிளஸ்ல வந்து CN மைனஸ் வந்து ஆட் ஆகும். அப்போ உங்களுக்கு கிடைக்கிறது அசிட்டோன் சைனோஹைட்ரின். சைனோ அப்படின்னா CN குறிக்குது, ஹைட்ரின் அப்படிங்கிறது OH குறிக்குது. சரிங்களா? அப்போ அசிட்டோன் சைனோஹைட்ரின் அப்படிங்கிறது கிடைக்கும். ரைட். இப்போ அடுத்தது எத்தனால் அல்லது அசிட்டால்டிகைட். அசிட்டால்டிகைட் ஃபார்முலா என்ன? எத்தனல் ரெண்டுமே ஒன்று தான், CH3 CHO, அதாவது CH3 CH டபுள் பாண்ட் O. இதுக்கு நீங்க HCN சேர்க்கிறீங்கன்னா இதுவும் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் தான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பாண்ட்ல இருக்க ஒரு பாண்ட் பை பாண்ட் பிரேக் ஆகி அப்படியே ஆக்சிஜன் ஹெட்டுக்கு வரும். ஏன் சார் அதோட ஹெட்டுக்கு வருது அப்படின்னா கார்பன் டபுள் பாண்ட் ஓல கார்பனோட ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகம். அதனால பை பாண்ட் வந்து வீக் பாண்ட், அது பிரேக் ஆகி ஆக்சிஜனோட ஹெட்டுக்கு வருது. O மைனஸ் ஆகும், C பிளஸ் ஆகுது. C பிளஸ்ல யாரு வந்து ஆட் ஆகும் அப்படின்னா CN மைனஸ். O மைனஸ்ல எது வந்து ஆட் ஆகும்னா H பிளஸ். ஸோ உங்களுக்கு கிடைக்கிறது சைனோஹைட்ரின். என்ன சைனோஹைட்ரின்னா அசிட்டால்டிகைட் சைனோஹைட்ரின். அது 2,4-டைக்ளோரோபென்சால்டிகைட் அப்படின்னா பென்சால்டியோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும். பென்சின் போட்டு மேல CHO போட்டு அது ஆல்டிகைடு பென்சால்டிகைடு. அந்த 2 அப்படிங்கிறது ஆர்த்தோ இடம், அப்புறம் 4 அப்படிங்கிறது பேரா இடம். அப்போ 2,4-டைக்ளோரோபென்சால்டிகைட் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்கோம். அது கூட HCN சேர்க்குறீங்க அப்படின்னா HCN எங்க வந்து ஆட் ஆகும்னா அந்த கார்பனைல் குரூப்ல வந்து ஆட் ஆகும். அப்போ அந்த கார்பனைல் குரூப் எங்க இருக்கு அப்படின்னா கீட்டோன்லயும் இருக்கு, ஆல்டிகைட்லயும் இருக்கு. ஸோ அதுல இதுக்கு முன்னாடி இருக்கிற அதே ஃபார்முலா படி தான். ஸோ என்ன ஆகும்னா C கூட CN வந்து ஆட் ஆகும், O கூட H வந்து ஆட் ஆகும். உங்களுக்கு சைனோஹைட்ரின் ஆஃப் 2,4-டைக்ளோரோபென்சால்டிகைட் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது புக் பேக் கொஸ்டின், புக் பேக்ல இருக்கு. இது கம்பல்சரியில கேட்கலாம். ஸோ வாட் இஸ் த ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் சைனைடு ஆன் ப்ரோபனோன், எத்தனல், அப்புறம் 2,4-டைக்ளோரோபென்சால்டிகைட். இதுல ஒரே ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஒழிஞ்சிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் HCN ஆன் கார்பனைல் கார்பன் is dash reaction கேட்பாங்க. it is a nucleophilic addition reaction. sir nucleophile அப்படின்னா என்ன சார்னா a species contains a negative charge, அதான் nucleophile அப்படின்னு சொல்லுவோம். அந்த nucleophile போய் ஆட் ஆச்சுன்னா nucleophilic addition reaction. அப்ப HCN சேர்க்கிறது அப்படிங்கிறது nucleophilic addition reactionக்கு எக்ஸாம்பிள். இந்த கொஸ்டின்ஸ் நல்லா பாத்துங்க dear students. thank you very much. thank you.